வணக்கம். மீனவ குடும்பம் நிக்சன், பகுஜன் திராவிட கட்சி மாநில துணைத் தலைவர். நம்ம கதைகளை ஒரு சிலது கேட்டுட்டு நீங்க மீனவர்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெளி உலகத்தை பத்தியும் அரசியலை பத்தியும் பேசுங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு அரசியல் சார்ந்த ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு நீண்ட நாளமா ஆட்சி செய்துட்டு இருக்க ஒரு அரசியல் தலைவர் தொடர்ந்து இவங்களே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில நம்ம மாற்றம் எடுக்கணும்னு சொல்லி மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கும் போது அந்த தலைவர்களை இந்த பெரிய அரசியல் தலைவர்கள் கூப்பிட்டு பேசுறாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பேசும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவியை நான் தரேன் அப்படிங்கிறாங்க. அந்த பதவி அந்த என்ன சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நான் ஒரு குழிக்குள்ள உங்களை தள்ளி போட்டுருவேன். அந்த குழிக்குல இருந்து யாராவது ஒருத்தங்க மேல வந்தாங்கன்னா என்னோட ஆட்சி பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி சொல்றாங்க. அந்த குழிக்குல இருந்து ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி நடக்கும்போது போட்டு பார்த்துருவாங்க, யாருமே மேல வர மாட்டாங்க. அப்போ மண்ணுக்குள்ள போட்டு குழியில போட்டு மூடிடுவாங்க. மேல வந்தாதான பதவி, குழியில போட்டு மூடிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம அந்த குழிக்குள்ள போட்டு மூடிடுவாங்க. கடைசியா இதுக்கு என்னமாவது ஒரு தீர்வு கண்டுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரு உருவாகுறாங்க. உருவாகுனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்டயும் அதே அந்த அரசியல்வாதி இதே கதையை சொல்றாங்க. நான் உங்களுக்கு என்னோட பதவியை நான் தருவேன். உங்கள நான் குழிக்குள்ள போட்டுருவேன். குழிக்குள்ள போட்டு நீங்க மேல வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆள் தான் மேல வரணும். அந்த ஒரு ஆளுக்கு நான் பதவியை தருவேன். மத்த எல்லாரையும் நான் குழிக்குள்ள போட்டு மூடிருவேன். யாரும் வரலைன்னா எல்லாரையும் மூடிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஏத்துக்கிறாங்க. ஏத்திருக்கும்போது எல்லா அந்த குழிக்குள்ள போட்டு அந்த தலைவர்களை தள்ளிட்டாங்க. 10 பேர் இருக்காங்க அந்த குழிக்குள்ள. என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களா சேர்ந்து குளிக்கல ஒரு ஒற்றுமையா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க நமக்கு அந்த பதவி தாரன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேல போற ஒருத்தருக்கு அந்த பதவி தாரன்னு இருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு தடவை மேல அனுப்பி விட்டுருவோம். அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அந்த பதவியை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம மேல போன தலைவர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆட்சியை துரத்தி விட்டுட்டு அவர் புதிய ஆட்சி எடுக்கும்போது நம்மளை அவர் மீட்டு எடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க முடிவெடுத்து ஒரு தடவை மேல அனுப்புறாங்க. மேல வந்தோடனே அந்த அரசியல் தலைவருக்கு என்னடா பெரிய ஆச்சரியமா இருக்கு, நம்ம தந்திரமா வேலைகள் செஞ்சோம், இவன் நம்மளே மிஞ்சிட்டானே என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நாங்க யோசனை பண்ணணும் அப்படிங்கும் போது அதே மாதிரி அவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த ஆட்சியை கலைச்சிட்டு இந்த 10 பேரையும் காப்பாத்துறாங்க. இந்த 10 பேரையும் மேல கொண்டு வராங்க. இதுதான் அதோட கதை. இது என்னன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் மரணமே அதற்கு தீர்வு.